கிளைமேட் வேறு மாறிட்டே இருக்குங்க. சில சமயம் மழை பெய்யுது, சில சமயம் வெயில் அடிக்குது. மழை பெய்யும் போது நல்லா தொண்டைக்கு இதமாக ஒரு மசால் சாய் செய்கிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லைங்க, ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதே அளவுக்கு நான் அதையும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. சுக்கை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே பாதி ஜாதிக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாசம் ஓரளவுக்கு வர வரைக்கும் வறுத்தெடுத்து மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா நீங்கள் அப்பப்போ டீ போடும்போது நல்லா காரசாரமாக வாசனையாக மசாலா டீ செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டீக்கு நான் ரெகுலராக நம்ம டீ போடுற மாதிரி பால் ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம என்ன டீ பவுடர் இருக்கோ அதில் போட்டுக்கோங்க. சக்கரை போட்டுட்டு இப்போ இதிலிருந்து நான் 2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த கமன்னு வாசம் வரும்போது இருக்குங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இதை நல்லா எடுத்து வடிகட்டி நம்ம குடித்தோம்னா நல்லா காரசாரமாக இருந்துச்சு. ஏன்னா மிளகு, சுக்கு அதெல்லாம் போடும்போது அதோட காரத்தன்மை நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்க்கு இது மாதிரி சுட சுட ஒரு டீ குடிச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும் எதமாக. ஸோ ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இந்த பவுடர் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் குடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.